இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, தட் இஸ் பொங்கல் அண்ட் வடை. இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி. எங்கள் வீட்டில் எவ்ரி சண்டே தான் செய்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் செய்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொங்கல் செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் பேஸில் வந்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 1 கப் ரா ரைஸ் எடுத்துக்கோங்க. ரா ரைஸோட 1/2 கப் மூங் தால், 1/2 கப்பும் கொஞ்சம் மேலே மூங் தால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் வச்சு தான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ வாட்டர்லாம் நல்லா ஆட் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட நம்ம 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் எட்டில் மெஷர் பண்ணிங்களோ அதே டம்ளரில் தான் வந்து வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட், ஒரு 1 டீஸ்பூன் to 2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் சால்ட் பத்தலைன்னா கூட லேட்டர் குக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு கேஷ்யூஸ், சீரகம், பெப்பர், ஜிஞ்சர் அண்ட் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன தாளிக்கிற இதில் வந்து ஆயில் அண்ட் கீ மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து கேஷ்யூஸை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூ வந்து கலர் சேஞ்ச் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேட் வரும்போது இதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க ஆயிலில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பரோடையே வந்து சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், ஏன்னா கருகிரும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடையே வந்து இப்போது நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணி அது நல்லா பாயில் ஆகிறது தெரியும். உடனே வந்து இம்மீடியட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உடனே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பொங்கலோட இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கலோட இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அண்ட் கடைசியாக வந்து இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூவும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செமி சாலிடான கன்சிஸ்டன்சி தான் பொங்கலுக்கு எப்போவுமே தேவை. பிகாஸ் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து செட் ஆயிரும். அப்போ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு பவுலில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஷேப் அட்டைன் ஆகும். இல்லைன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம வந்து 4 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடைக்கு வந்து 1 கப் உளுந்து வந்து வாட்டரில் நல்லா சோக் பண்ணி ஒரு 1 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. சோக் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கிரைண்டர் அப்படி இல்லைன்னா மிக்சியில் தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக கிரைண்ட் ஆகிருக்கு பேஸ்ட். இதோடு நம்ம வந்து கொஞ்சமாக ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனோட ஒரு சில்லி அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அந்த சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதோட நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு கையளவு அதையும் சாப் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கையிலேயே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடையோட டேஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து இதை வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா குவான்டிட்டியும் அதிகமாக வரும் அண்ட் நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வரும். இது வந்து ஈஸியாக செய்யணுமேக்காகவே நான் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுக்காக நான் வந்து மிக்சிலே அரைச்சிருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும், பட் வால்யூம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ வந்து அதை நீட்டாக வந்து தட்டி ஆயிலில் வந்து சூடான ஆயிலில் தான் போடணும், ஹை ஃப்ளேமில். அதை ஒன்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ளிப் பண்ணணும், உடனே ஃப்ளிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி 1 by 1 கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனோடனே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க.
ஸோ கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் 1 by 1 அதை எடுத்து சைடில் வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணி ஆயிலெலாம் எடுத்துகிட்டு இதை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே வந்து நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ வந்து ஆயிலெலாம் எக்ஸஸ் ஆயிலில் அந்த டிஷ்யூ வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டாக வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இட்ஸ் மீ ரேஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.